வணக்கம்ங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனியிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம். ஒட்டஞ்சத்திரத்தில் மட்டும்தாங்க இருக்குது, வேறு எங்கேயும் கிளைகள் இல்லைங்க. இப்போ இந்த மேட்ரிமோனி ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட 16 வருஷமாக ஆச்சுங்க. இந்த 16 வருஷ காலகட்டங்க நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க, எல்லாம் சுவிச்சமாக இருக்காங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அது கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கிறோங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் சார்ந்த நண்பர்களுக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்ரிமோனி ஆரம்பித்து 16 வருஷம் நிறையா சுபகாரியங்கள் முடியறதுனாலங்க எனக்கு நிறையா ஜாதகங்கள் நிறையா நண்பர்கள் மூலியமாகவும் பேரண்ட்ஸ் மூலியமாகவும் நிறைய எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க இந்த யூடியூப்பை பார்த்துட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி சத்தியமங்கலத்துலேருந்து வந்துங்க, ஓபியிலேருந்து வந்துட்டு இருக்குதுங்க, பொள்ளாச்சிங்க, உடம்புலப்பேட்டைங்க, மடத்துக்குளமுங்க, ஒட்டஞ்சத்திரமுங்க, குடிமங்கலம், இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்துமே நமக்கு ஜாதகம் நிறையா அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அதே மாதிரி சங்ககிரிங்க, பெருந்துறைங்க, நாமக்கல், சேலம், கரூருங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கயம், மூலனூர், வெள்ளகோயில், முத்தூருங்க, இந்த மாதிரி ஈரோடுங்க, பவானிங்க, இந்த மாதிரி எல்லாமே மேட்டூர், மேட்டுப்பாளையம், இந்த எல்லா ஏரியாவிலேருந்துமே நமக்கு ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இந்த முருகனர்களால் நிறையா ஜாதகம் வர்றதுனாலைங்க நிறையா சுபகாரியங்கள் ஆகிறதுனாலைங்க நம்ம அஜய் மேட்ரிமோனினால் நிறைய சுபகாரியங்கள் ஆகிடுங்க, எல்லாம் சுவிச்சமாக இருக்கும். அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 வந்துங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா, ஜாதகம் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, லிங்கும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே பார்த்துக்கலாம். நீங்களாகவே செலெக்ஷன் பொண்ணு வீடாக இருந்தாலும் பையன் வீடாக இருந்தாலும் நீங்களாகவே காண்டாக்ட் பண்ணி பேசிங்க, நீங்களாகவே உங்கள் திருமணத்தை வந்து எல்லாமே முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கான்செப்டில் தாங்க இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் பாருங்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உங்கள் வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதனால் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களாம் எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எனக்கு ஜாதகம் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைங்க ஜாதகம், பசங்க ஜாதகம் நிறையா வந்துட்டு இருந்துங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு டாக்டர் ஜாதகம், பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம் ஒன்றா படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே வேலை பார்க்குறீங்க, சென்னையில் வேலை பார்க்குற பசங்க, அதே மாதிரி கோயம்புத்தூருங்க, அதே மாதிரி பெங்களூர் ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம், அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகங்க, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுங்க ஜாதகம், பசங்க ஜாதகங்க, அதே மாதிரி டீச்சர் லைனில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுங்க ஜாதகம், பசங்க ஜாதகம், பேங்கில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க ஜாதகம், பசங்க ஜாதகங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜாதகத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. உங்கள் பொண்ணுகளுக்கோ உங்கள் பையனுக்கும் எந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த மாவட்டத்தில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர் சரௌண்டில் எடுத்துக்கலாங்க, திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் சைடு எடுத்துக்கலாங்க, திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டம் சைடு எடுத்துக்கலாங்க, அதே மாதிரி நாமக்கல் மாவட்டம்ங்க, சேலம் மாவட்டம், அதே மாதிரி கரூர் மாவட்டம், இந்த மாதிரி மாவட்ட ரீதியாகத்தான் போட்டிருக்கோங்க. நம்ம எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கோ அதே மாவட்டத்திலேயே நீங்கள் செலெக்ஷன் பண்ணி உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கான்செப்டில் தாங்க நான் ஜாதகம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டிருக்கிறனால அங்கே நிறையா கல்யாணங்கள் முடியுதுங்க, நிறையா வரன்கள் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது இப்போ நிறையா பேர் யூடியூப்பில் பேசுகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க, சந்தேகம் இது பொய் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் அடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நான் மட்டும் பேசுகிறேன், ஒரு 1000 வீடியோவுக்கு மேலே பேசியிருக்கணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் அடிச்சிங்கனாலே கூகுள்லேயுமே நம்ம என்னோடய பயோட்டோட்டா, ஆஃபீஸ் பயோட்டோட்டா எல்லாமே வந்துடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு இதை பார்த்துட்டு தாங்க எனக்கு நிறைய அனுப்பிச்சுடுறாங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் எந்த மாதிரி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம விஐபியாக இருக்கோம், நம்ம விஐபி கம்மியாக இருக்கும், இல்லை வசதி கம்மியாக இருக்கும், நம்ம சொத்து சுகம் இல்லை அப்படின்லாம் நினைக்க வேண்டியது. எந்த மாதிரி கான்செப்டில் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரக்குறீங்களோ அந்த கான்செப்டே நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம பாப்பா பையனுங்களோ பொண்ணுங்களோ வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். டாக்டர் ப்ரிப்பேர் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். ஐடி வேணும்னா ஐடி லைன் எடுத்துக்கலாம். இல்லை விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பசங்க வேணும் அப்படிங்கிற ஜாதகமும் நம்மகிட்ட நிறையா வந்துகிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான ப்ரிப்பேர் நம்மகிட்ட முருகன் அருளால் நிறையா இருக்கிறனாலைங்க நிறையா கல்யாணங்கள் முடியினால உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கும் வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் அந்த முருகன் அருளாலும் உங்கள் குலதெய்வத்து அருளாலும் என்னோடய குலதெய்வத்து அருளாலும் உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்குது நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சொல்கிறதானுங்க, முருகன் அருளால் நீங்கள் என்ன மாதிரி நினச்சிங்களோ அது மாதிரியே எல்லாமே நல்லதே நடக்குங்க. விவசாயம் செழிக்குமுங்க. உங்கள் பொண்ணுங்க பையனுக்கு வாழ்க்கை நல்ல இடமா அமையுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே தொழில் சிறக்குங்க.
நன்றி வணக்கம்ங்க. அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம்ங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனையோ பேர் பொண்ணு பசங்க மேரேஜ் இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க. கல்யாணங்கிறது வந்து ஒரு ஆண்டவன் கொடுக்குற ஒரு வரப்பிரசாதம் தானுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க. உங்களால் அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கட்டும்னு தான் என்னோட வேண்டுகோளுங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். அஜய் குங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம்ங்க. ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுங்க. நல்லா பேசினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நன்றி வணக்கம்.